ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம 30 டேஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சீரீஸில் டே 10 தான். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கிட்ஸ்க்கெலாம் பிடிக்கக்கூடிய சூப்பரான ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 6 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்து இதோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து அதை ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கிறேன். அடுத்து அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சி அதை சேர்த்துக்கிறேன். இது இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கட்டியாகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இதோட ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதுலேருந்து வேக வச்ச உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதையுமே சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே சமயம் ஒரு நல்ல திக்னஸும் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பானிபூரி உடைச்சி போட்டு அதுக்கு மேலே இந்த கிரேவி விட்டு கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லியும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.